வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் இன்னும் 2 நாளில் வர இருக்குது. பெரிய லெவலில் லீவ் விட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனை தான். நமக்கு படிக்கிறதுல ஒரு தேக்கத்தை ஏற்படுத்திடும். இங்கிலீஷ் எக்ஸாமுக்கும் அதே மாதிரி நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. என்னதான் டீச்சர்ஸ் நம்மளை படிக்க சொன்னாலும் கூட, ஸ்கூலுக்கு வர சொல்லி ரெகுலராக வாட்ச் பண்ணி படிக்க வச்சாலும் கூட, நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை கண்காணித்தாலும் கூட, நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதை கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்க முடியாது. இப்போது எக்ஸாம் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் நமக்குள்ள பயம் வந்திருக்கும். அதுவும் இங்கிலீஷ் தடுமாறக்கூடியவங்களுக்கு இன்னும் பெரிய பயமாக இருக்கும். எதை படிக்கிறதுன்னு தெரில, என்ன படிக்கிறதுன்னு தெரில அப்படின்னு மிகப்பெரிய குழப்பமாக இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. கொஞ்சம் பிளான் பண்ணிங்கன்னா ஒரு மினிமம் 50லேருந்து 80 மார்க் வரைக்கும் எடுக்கலாம். நான் படிக்கவே இல்லை, இங்கிலீஷ் நான் என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்நேரம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் மட்டும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா போதும், டெஃபினட்டாக உங்களால் நல்ல மதிப்பெண்கள் எடுத்துட முடியும். ஸோ படிக்கிறதுக்கு தடுமாறக்கூடியவங்க எந்தெந்த ஏரியாலையெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒன்றா பார்க்கலாம். வீடியோ முழுக்க பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா, 5 பாடம் உங்களுக்கு இருக்குது இந்த டைம். 5 பாடத்துக்குரிய சினானியம்ஸ் ஆண்டனியம்ஸ், புக் பேக், புக் இன்சைட் எல்லாத்தையும் பார்த்துருங்க. ஏன்னா 6 மார்க் இருக்குது. இந்த 6 மார்க் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய மார்க்கு. அது இல்லாமல் அதில் வரக்கூடிய எக்ஸசைஸில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்குலர், ஃப்ளூரல், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், அப்ரிவியேஷன்ஸ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ். இந்த 4 எக்ஸசைஸும் நீங்கள் தாராளமாக ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கனால ஆன்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய எக்ஸசைஸ். இதுலேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 மார்க் வரைக்கும் நீங்கள் இதில் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 மார்க் செக்ஷன். இது ரொம்ப சந்தோஷமான ஏரியா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ப்ரோஸ்லேருந்து 2 கொஷின் 3 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணணும். போயம் காம்ப்ரிகென்ஷன் 3 அட்டன் பண்ணணும். அது இல்லாமல் கிராமர் செக்ஷன் இருக்குது. இந்த கிராமர் செக்ஷனில் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா பங்க்சுவேஷன். ஸோ பங்க்சுவேஷன் அட்டன் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோடு மேப். இதெல்லாம் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 மார்க் வரைக்கும் சாலிடாக நீங்கள் இந்த ஏரியாவில் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த ஏரியா நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வரக்கூடிய 5 மார்க்ஸ் தான் உங்களுக்கான சூப்பரான ஏரியா அப்படின்னு சொல்லணும். மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு அட்டகாசமான ஏரியா இதுதான். ப்ரோஸ் பேராகிராஃப் ஒரு 3 பாடம், குறைஞ்சபட்சம் 2 பாடம் படிச்சிருந்தீங்கன்னா கூட ஒரு பேராகிராஃப் கன்ஃபார்ம். 3 பாடம் படிச்சிருந்தீங்கன்னா 2 பேராகிராஃப்மே எழுதுறதுக்கான எல்லா சான்சஸுமே உங்களுக்கு மோஸ்ட்லி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் போயம் பேராகிராஃப் அல்லது அதில் வரக்கூடிய லிட்ரரி அப்ரிசியேஷனோ அல்லது போயம் பேராபேஸோ. போயம் பேராபேஸ் பண்ணுறது கொஞ்சம் எல்லாத்துக்கும் சிரமமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால பேராகிராஃபே படித்து வச்சிட்டிங்க அப்படின்ட்டா சூப்பராக அட்டன் பண்ணிடலாம். அந்த 20 மார்க்கில் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 12லேருந்து 15 மார்க் எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே உண்டு. நான் சொல்கிறது எல்லாமே படிக்கிறதுக்கு தடுமாறக்கூடிய அல்லது இவ்வளவு நாள் படிக்காமல் விட்டுட்டு மீதி நான் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளிமெண்ட்ரி கொஷின் டெஃபினட்டாக உங்களால் ஆன்சர் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கோஹரண்ட் ஆர்டர் எழுதிடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் காம்ப்ரிகென்ஷனை படித்து ஆன்சர் பண்ணுறது ஒரு பெரிய சப்ளிமெண்ட்ரி பேஜஸில் இருந்து ஆன்சர் பண்ணுறது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. அடுத்து வரக்கூடிய அந்த 20 மார்க் ஸ்கில்ஸ் பேஸ்டு கொஷின்ஸ் இருக்குது இல்லையா, அதில் நீங்கள் 7 கொஷின் கொடுத்து 4 கொஷின் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. 4க்கு 4மே உங்களால் அட்டன் பண்ண முடியும். அட்வர்டைஸ்மெண்ட் டெஃபினட்டாக நீங்கள் பண்ணிடுவீங்க. லெட்டர் ரைட்டிங், பர்சனல் அல்லது இது ஏதோ ஒன்று பண்ணிட முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நோட்ஸ் மேக்கிங் அல்லது சம்மரி ரைட்டிங். இந்த ரெண்டும் எப்படி பண்ணுறது, லெட்டர் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். மெமரி போயம் கட்டாயம் இந்நேரம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த 5 மார்க்கு. ஸோ இந்த ஏரியாவை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 25 மார்க்குக்கு ஒரு 15லேருந்து 20 மார்க் வரைக்கும் ஸ்கோர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. ஃபைனல் கொஷின் 8 மார்க் உங்களுக்கு தான், வேறு யாருக்கும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடியது. பேராகிராஃப் கொஷின் ஃப்ரம் சப்ளிமெண்ட்ரி. அது டெஃபினட்டாக எல்லாருமே எழுதிடுவீங்க. ஏன்னா சப்ளிமெண்ட்ரி ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க இந்த முறை. அதனால் டெஃபினட்டாக அதிலிருந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்தது ஜென்ரல் காம்ப்ரிகென்ஷன். அதை தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஏன்னா போயம் காம்ப்ரிகென்ஷனை விட ஜென்ரல் காம்ப்ரிகென்ஷன் ஈஸியாக இருக்கும். ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா படித்து பார்த்து எழுதிங்க அப்படின்னா நீங்கள் சாலிடாக ஸ்கோர் பண்ணலாம். நான் சொல்கிறது மினிமம் 50 மார்க்குன்னு சொல்கிறேன். ஆனால் இந்த ஏரியாவை மட்டுமே இந்த 2 நாட்களில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தாலே டெஃபினட்டாக 65லேருந்து 80 மார்க் நீங்கள் ஷூராக ஸ்கோர் பண்ணுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் உண்டு. இங்கிலீஷை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 10th இங்கிலீஷ் கொஷின் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எபவ் 80 போகிறது வேணால் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கலாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கிராமர் மிஸ்டேக் மற்றதெல்லாம் இருக்கலாம்.
பட் ஜென்ரலாக இதில் ஃபெயில் ஆகிறதுக்கான எந்த விதமான சாத்தியமே இல்லை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஏரியாவை இன்னையிலேருந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. அடுத்த 2 நாட்களில் நீங்கள் இங்கிலீஷில் ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட எக்ஸாம் எழுத போவீங்க. தகவலை ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.